ரைட்டு. இந்த சீசன் தாறுமாறான சம்பவத்தை பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது ப்ரோ. காமன் மேன் ஷோவும் சரி, பிக் பாஸ் 10க்கான லான்ச்சும் சரி, பயங்கர கிராண்டா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது மாதிரி நான் கேள்விப்படுறேன். காமன் மேன் ஷோ ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்ன ப்ரோ இப்படிலாம் நடக்குது, என்ன கதை ப்ரோ, எத்தனை பேருக்கு செலக்ட் ஆயிருக்காங்க ப்ரோ, பிக் பாஸ் 10க்கு யாரெல்லாம் செலிபிரிட்டி சைட்லேருந்து வராங்க, காமன் மேனில் எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, எல்லாமே எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நேற்று வீடியோ போட முடியல, இன்னைக்கு வந்தாச்சு. இன்னிலேருந்து டெய்லி வீடியோஸ் லைவ் மட்டும் வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருமா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நான் உங்கள் பேபி ரெக்கமெண்ட் பிக் பாஸ் 10 தமிழ். பிக் பாஸ் 10 தமிழ் கூறி விரைவில் ஆரம்பிக்க போகுது, செப்டம்பர் 6ஆம் தேதி. ஸோ நாளைக்கு காமன் மேன் ஷோ தொடங்க போது. நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யார் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா, என்னெல்லாம் நடந்திருக்கு, எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் பார்ப்போமா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக்கும் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ. நீங்கள் ப்ரோமோ பார்த்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ இது இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறாங்க, ஆரி, ஓவியா மற்றும் ராஜு, இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நானுமே ப்ரோமோ பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி ஜட்ஜஸ் இப்படி தான் நடந்துக்கணும் மக்களே. நீங்கள் வேறு சீசன்லாம் பார்த்துருப்பீங்க, கன்னடாவில் நடக்குது, தெலுங்குல நடக்குது, அவங்களாம் எவ்வளோ ரூடாக நடந்துக்கிறாங்க தெரியுமா. ரூட் இந்த சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை இந்த தமிழ் ஜட்ஜஸ் இவங்களும் பண்ணுறது நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா. இப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தவங்க கூட நைட்டி போட்டு வந்திருந்தாங்க, ஓகேங்களா. அவங்க பேர் பிரியவர்ஷினின்னு நினைக்கிறேன். அவங்க நிறையா இப்படி தான் ட்ரெஸ் போடணும், அப்படி தான் ட்ரெஸ் போடணும்னு இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவங்க அந்த ஷோக்கு நைட்டி போட்டு வந்திருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க நைட்டி போட்டு இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு யாராவது வருவாங்களா, ஓகேங்களா. பிகாஸ் நம்ம எல்லாமே சொல்லலாம், எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த ட்ரெஸ் போடணும், ட்ரெஸ் போடுறது அவங்களோட ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த ஷோக்கு எப்படி நைட்டி போட்டு வர்றது. அங்கே இடத்துல மாயா சொல்கிறாங்க, இது ஆக்சுவலி தெலுங்கு கான்செப்ட் மாதிரி இருக்குது, தெலுங்குல யாரோ ஒருத்தவங்க பண்ணுறது அப்படியே காப்பி அடிச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆரி அவர்களும் சொல்லிட்டாரு, இதை வச்சு கான்ட்ரவர்சி பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவிய அவர்கள் ரெட் கார்டு எடுத்து காமிச்சு நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்தாம்மா வெளியே போயிட்டு இவங்க இதுக்கு அப்பாலஜி கேட்கணும், இல்லைனா நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஜட்ஜஸ் இப்படி தான் இருக்கணுன்றது நல்லா தெரியுது, ஓகேங்களா. ஸோ ஜட்ஜஸ் ரொம்ப ரூடாக இருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் மக்கள், இல்லைனா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து தலைக்கு மேலே உட்காந்துருவாங்க. ஸோ அடுத்து மணிமாறன் சார் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணு நிவ்யா மாறன் அவங்களுமே உள்ளே வந்திருக்காங்க, லைக் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க அப்பாவோட பேரை எடுத்து அவங்க பேசியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இந்த அப்பா இதெல்லாம் பேசாதீங்க, அந்த அப்பா சென்டிமெண்ட் வச்சுலாம் போகாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு டென்ஷன் ஆகிட்டு வெளியே இந்த ஷோ ஃபேக்கு, இது ஆல்ரெடி ஜட்ஜ் பண்ணி இது பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒன் சைடாக ஜட்ஜிங் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ காமன் மேன் ஷோவில் யார் உள்ளே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி முனியம்மா அவர்கள் உள்ளே போயிருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க மக்களே, லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் இருக்காங்க. இன்னும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷீல் பி செலக்டட் மோஸ்ட்லி, ஓகேங்களா. எனக்கு வர தகவல் என்னென்னா ஷீல் பி செலக்டட். அப்புறம் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் நம்ம ஜேசன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருமே லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வர அப்படி லைக் இன்னமும் இருக்கார், அவர் உள்ள எலிமினேட் ஆகலை. நம்ம பிரியவர்ஷினி அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாங்க, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நிவ்யா மாறன் அவங்களும் எலிமினேட் ஆகிட்டாங்க. நம்ம கமலி அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஹாஷா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாருமே காமன் மேனா இல்லை எல்லாம் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. நம்மளை கூட நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி தான் நம்மளையும் உள்ளே கூப்பிட்ருப்பாங்க போல இருக்குது. நம்மளுக்கு எதுக்கு அது தேவையில்லாத விஷயம். ஸோ இப்போ ஷோபா அவர்கள், ஷாமா அவர்கள், ஆஷான்னு சொல்லி ஒருத்தவங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, ஹவுஸ் ஆஃப் ஆஷான்னு சொல்லி தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் காமன் மேன்ஸ் கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் பாதி பேர் ஆகிட்டாங்க. இன்னும் 2 பேர் டவுட்டில் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். 5 பேரை டோட்டலாக அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் காமன் மேனுக்கான விஷயம், ஓகேங்களா. டாஸ்க்லாம் எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பயங்கரமாகவும் இல்லை, இது ரொம்ப ஈஸியாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம், ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க்லாம் இருக்குது. அப்புறம் சேரில் எதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது, டான்ஸ் ஆடுறாங்க, அதுதான் மிக்ஸ் ஆஃப், ஓகேங்களா. எல்லாமே மிக்ஸ் ஆஃப் இது இருக்கும். டான்ஸ் ஆடுறது இருக்கும், ரொம்ப டஃப்பான டாஸ்க் இருக்கும், எல்லா டாஸ்க்கும் மிக்ஸாக கலந்து தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம செலிபிரிட்டிஸ்க்கு வருவோம். ப்ரோ என்ன ப்ரோ கதை, செலிபிரிட்டிஸில் யார் தான் போகிறாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கண்டஸ்டன்ட் இதில் ரிவீல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேமா ராஜ் அவர்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா, பாண்டியன் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நாம் தான் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க உள்ளே வரது பற்றி எனக்கு நிறைய மெசேஜஸ், ப்ரோ அவங்க உள்ளே போவேனான்னு சொல்லுங்கள், அவங்க சீரியலே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க உள்ளே போட்டோம் ப்ரோ, கண்டிப்பாக டைட்டில் ஜெயிச்சு வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் புவியரசுக்கும் பயங்கரமான ஃபேன்ஸு, புவியரசும் உள்ளே போகிறது லாஸ்ட் கட்டத்து வரைக்கும் வந்துட்டா. அப்படி புவியரசும் லிஸ்ட்டில் இருக்கார். தென் ஃபரீனா அவர்கள் சொல்லவா வேணும். ஃபரீனா அவர்கள் 3 வருஷமாக ஒரு பேர் அடிப்படுது. ஸோ ஃபரீனா அவர்களும்
இந்த சீசன் உள்ளே போயிடுவாங்க மோஸ்ட்லி. தென் பாதினி குமார், ஹார்ட் பீட் சீசன் ஃபேம் பாதினி அவர்களுமே வந்துட்டு ஹார்ட் பீட்லேருந்து அவங்க நடிக்கல இல்லையா இந்த சீசன் 3ல். ஸோ அவங்களுமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த லாஸ்ட் செட் ஆஃப் இன்டர்வியூக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் நம்ம புவியரசு சொல்லியாச்சு ஆல்ரெடி. தென் ஸ்ரீதர் மாஸ்டரும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். இப்போ எக்ஸ்க்ளூசிவாக ஒருத்தவங்க சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக்கை தட்டிக்கோங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அக்ஷதா அவர்கள், அவங்கமே உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு. என்ன ப்ரோ, அப்பா பொண்ணு 2 பேருமே உள்ளே போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரில் ஒருத்தவங்க போகிறது ஷுவர் ஷார்ட் கன்ஃபார்ம். ஓகேங்களா, உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இது எக்ஸ்க்ளூசிவாக யார் சொல்லுவான்னு தெரியாது. ஸ்ரீதர் மாஸ்டர் இல்லைனா அவங்களோட பொண்ணு அக்ஷதா, 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் 10 தமிழில் இருக்காங்க. எனக்கு இப்போ வந்த தகவல் படி அக்ஷதா அவர்களுமே இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. லாஸ்ட் செட் ஆஃப் இன்டர்வியூ அவங்க நேம் அந்த இதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பயங்கரமாக காத்து கொண்டு இருக்கீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இது எப்படி போன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இந்த காமன் மேன் ஷோ எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னா, நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தது ஒரு நாளுக்கான எபிசோடு கிடையாது, 7-8 நாளோட எபிசோடை மிக்ஸ் பண்ணி அவங்க கட் பண்ணி ஒழுங்காக கரெக்டாக ஒரு ப்ரோமோவாக ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது என்னைக்கு வரைக்கும் நடக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 1st வீக் வரைக்கும் நடக்கும். ஓகேவா, ஸோ இது எப்படி ப்ரோ, ஜட்ஜஸ் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறதா இல்லை மக்கள் ஓட் பண்ணுறதான்னு சில பேர் கேள்வி கேட்குறீங்க. அதுக்குமே பதில் சொல்கிறேன். 2 கண்டஸ்டன்ட் ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணுவாங்க, மீதி கண்டஸ்டன்ட் மக்கள் ஃபைனல் ஓட்டிங் அது நடக்கும். அது மக்கள் கையில் கொடுக்கப்படும், மக்கள் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மக்களே, மக்கள் நாம் செலக்ட் பண்ணுறதுனா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அந்த கண்டஸ்டண்ட்டை, அந்த ஆட்களை நம்ம ஒரு 15-20 நாள் அப்சர்வ் பண்ணி அவங்க எப்படி ஆடுறாங்க, யார் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும், யார் அந்த மக்களோட இதை கவர்றாங்க பார்த்து நாம் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறதுனா தி ட்ரூலி டிசர்வ் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வரன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க மக்கள் மனசை கவர்ந்து ஜெயிச்சு தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்களே. ஸோ ஆப்வியஸாக மக்கள் அவங்க நாமினேஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது நாமினேஷனில் ஈஸியாக நாமினேஷன் வந்தாங்கன்னா மக்கள் ஈஸியாக ஓட் போடுவாங்க. ஓகேங்களா, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பவர்ன்றது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ இந்த செலிபிரிட்டிஸ்க்கெலாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். பிகாஸ் இவங்க எல்லாருமே ஆல்ரெடி மக்கள் மத்தியில் இதாகிட்டு போகிறாங்க, அவங்களுமே மக்கள் மத்தியில் ஃபேம் இருக்கிற ஆட்கள் இருந்தாலும் இல்லையா. ஸோ இட் வில் பி ஃபேர், ரெண்டுமே வச்சோம்னா கரெக்டாக ஈக்குவலாக உட்காரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ செலிபிரிட்டிஸில் இதுதான் மக்களே. ஸோ எல்லாருமே பார்த்து பயங்கரமாக வியந்து போயிருப்பீங்க. அக்ஷதா அவர்களுமே லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கு அவங்க பேர். ஸோ அக்ஷதா அவர்களுமே வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. அக்ஷதா இல்லைனா அவங்களோட அப்பா ஸ்ரீதர் மாஸ்டர், 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க, 2 பேருக்கு போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். 2 பேர் போகிறது கஷ்டம், ஒருத்தவங்க ஷூராக போவாங்க. ஓகேங்களா, ஸோ புவியரசு சொல்லியாச்சு, ஏமா அவர்கள் சொல்லியாச்சு. தென் பார்கவ், அவரோட ஃப்ரெண்டு பார்கவ் அவர்கள், அவருமே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அவருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஓகேங்களா, ராஜ்பிரியன் அப்போல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ராஜ்பிரியன் பேர் லிஸ்ட்டில் வந்துச்சு. பட் ஹீ இஸ் நாட் செலக்டட்ன்ற மாதிரி எனக்கு தகவல் வருதுங்க. ராஜ்பிரியன் கிடையாது. எனக்கு வந்த தகவல் படி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் படி, ராஜ்பிரியன் அந்த லாஸ்ட் செட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட்டில் அவர் பேர் இல்லை. ஓகேங்களா, பிளாக்கி ஸ்டார் அப்படி இப்படிலாம் சொல்லிருக்கீங்க. பிளாக்கி ஸ்டார், ராஜ்பிரியன் அந்த பேர்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா, அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, காமன் மேன் கண்டஸ்டன்ஸில் உங்களை கவர்ந்தது யார்? முனியம்மா அவர்களா, இல்லை ஜேசன் மார்ஷல் ஆர்டிஸ்ட் அவரா, இல்லை பிரியாவர்ஷினியா, இல்லை நிவ்யா மாறனா, இல்லை கமலி அவர்களா, ஆஷாவா, ஷோபாவா, ஷாமாவா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, ஓரளவு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக தெரியுது. நம்ம முனியம்மா அவர்கள் ரொம்ப ராவாக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போயின்னே உங்கள் 2 பேருக்கு பெரிய ஃபேன் அப்படின்ட்டு ராஜுவை விட்டாங்க. ராஜு யாருங்க ஏங்க திருப்பி அதை சொல்லி புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க ஆக்சுவலி. ஸோ உள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தென் நீங்கள் செலிபிரிட்டி கண்டஸ்டனில் ஸ்ரீதர் மாஸ்டரும் அக்ஷதாவில் யார் உங்களுக்கு வரணும்? அப்பா வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை அவங்களோட பொண்ணு வந்தால் நல்லா இருக்குமன்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புவியரசு ஏமாராஜ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் யார் பெருசு அப்படின்றத அடித்து காட்டுங்க. ஸோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.